ஸோ ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னதுன்னா, இந்த யூடியூப்பை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணாலே போதும், சில 2, 3 மாதமாகவே ஒரு ஆப், தமிழ் ஆப் தான் என்னென்னா பயங்கரமாக நம்மளை ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களுக்கு 5 காரியங்கள் இந்த வாழ்க்கையில் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, 10 காரியங்கள் இந்த வாழ்க்கையில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உருப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப். அது என்ன ஆப்னு நான் சொல்லி தெரியுமா? அறிவு ஆப் அப்படின்னு சொல்லிட்டு த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் எஜுகேஷனல் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்க. சரி, அப்படி என்ன தான் எஜுகேஷன் சொல்லி தராங்க அந்த ஆப்பை நம்ம உள்ளே போய் பார்த்தா, ஃபஸ்ட்டு ஒரு 7 நாள் யூஸ் பண்ணணும்னா ரூ. 1 பே பண்ணணுங்க. அதுக்கப்புறம் என்னதுன்னா, அவங்க கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க அவங்க அந்த ஆப்புக்குள்ளே ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கணுன்னா ஆட்டோ பே, அதை பே பண்ணிவிட்டு தான் ஒரு ரூ. 200 பே பண்ணணும். அவங்க வீடியோஸ் ஏதாவது பார்க்கணுன்னா ஒரு ரூ. 200 பே பண்ணிவிட்டு ஆட்டோ பே கொடுத்துடணும். சப்போஸ் அதை நம்ம ஆட்டோ பே ஆஃப் பண்ண மறந்துட்டோம்னா மாதம் மாதம் காசு போயிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, நூதனமாக நம்ம காசை எப்படியெல்லாம் திருடலான்னு டீஃபால்ட்டாக ஆட்டோ பேவை டீஃபால்ட்டாக வச்சுருப்பாங்க. காசை நூதனமாக அப்படியே திருடுறது. அவங்க ப்ரமோட் பண்ணுறது எப்படி தெரியுமா? எஜுகேஷனல் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரமோட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் எப்படி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுக்கிரதசை சரியில்லை, உங்களுக்கு ராஜயோகம் இருக்கா, அதுக்கப்புறம் என்னது சனி பகவான் இருக்காரா, 10ஆம் இடத்துக்கு போயிட்டாரா, இல்லை 7ஆம் இடத்துக்கு போயிட்டாரா, அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு ராகு கேது ரொம்ப வீக்காக இருக்காங்க, அவங்களுக்கு காம்ப்ளான்ட்டு பூஸ்ட் கொடுக்கணும் போல், அப்படியெல்லாம் உட்காந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் நீங்கள் எஜுகேஷன் சொல்லித்தர லட்சணமாக அறிவு ஆப் நான் கேட்குறேன், டெவலப்பர்ஸ்க்கெல்லாம் நான் கேட்குறேன். ஸோ ஒரு ஆப்னா உண்மையை பேசுங்க, பொய்யை உண்மையாக பரப்பிட்டு இருக்காதீங்க. நான் ஏற்கனவே பல வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேங்க, இந்த ஆஸ்ட்ராலஜி எல்லாமே சுத்தமான பொய். பார்த்தீங்களா, நூதனமாக மக்களோட என்னது ஏதோ பெரிய கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த பரிகாரம் செஞ்சால் தான் உங்களுக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆஸ்ட்ராலஜி மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்கங்க. இந்த ஜோசியக்காரங்க, இந்த கைரேகை பார்க்குறவங்க, நாள் பார்க்குறவங்க, இந்த சன் டிவியில் காலங்காத்தாலே வந்துடுவாங்க ஒருத்தர், உங்களுக்கு ராசி இந்த ராசி உங்களுக்கு இந்த ராசி நல்லா இருக்க மாட்டீங்க, நீங்கள் அப்படி போவீங்க, உங்களுக்கு கல்யாணத்தில் யமகண்டம் இருக்குது, உனக்கு அது இருக்குது, உனக்கு இது சரியில்லை அது சரியில்லை, இதுக்கு பரிகாரம் பண்ணு அதுக்கு பரிகாரம் பண்ணு, அதுக்கு அங்கே போ, இதுக்கு இந்த பூசாரியை பாரு, அங்கே பாரு இங்கே பாருன்னு சொல்லிட்டு காசை இப்படியெல்லாம் கரைக்கலான்னு சொல்கிறது தான் இந்த ஆஸ்ட்ராலஜி. என்னது மாடர்னைஸ் ஆஸ்ட்ரோடாக்கு இப்படியெல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு நான் ஹம்பிளாக சொல்லிக்கிறேங்க, இந்த ஆஸ்ட்ராலஜி, கைரேகை பார்க்குறது, நாள் பார்க்குறது, குறி பார்க்குறது, இது எல்லாமே சுத்தமான பொய்யுங்க. ப்ரூஃப் என்னதுன்னா, நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். என்னதுன்னா, ஒரு ஜோசியங்காரர்கிட்ட போங்க, இன்னொரு ஜோசியங்காரர்கிட்ட போங்க, அவங்க 2 பேரும் கரெக்டாக சொல்லிட்டா நான் ஒத்துக்கிறேன் ஜோசியம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஒன்று சொல்ல வேண்டியது, இவங்க ஒன்று சொல்ல வேண்டியது. ஸோ என்னதுன்னா, பொய்யை நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி இதுதான்டா பொய்யே, உன் வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கும், உனக்கு ராஜயோகம் இல்லை, உனக்கு என்னது சுக்கிர பகவான் இல்லை, உனக்கு அந்த பகவான் இல்லை, உனக்கு ரொம்ப வீக்காக இருக்காங்க, காம்ப்ளான் பூஸ்ட் கொடுக்கணுமா அந்த ராகு கேதுவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காசை கரைப்பாங்க. எல்லாமே இதுக்கு பரிகாரங்கள் பண்ணு, அதுக்கு பரிகாரங்கள் பண்ணு, இது எல்லாமே காசு தாங்க. ஸோ மணி வச்சு நம்ம காசை எப்படியெல்லாம் கரைக்கலான்னு தான் இந்த ஆஸ்ட்ராலஜி உலகத்தில் ஒர்க் ஆகுதுங்க. ஸோ என்னோட வியூவர்ஸுக்கு நான் சொல்கிறேன் என்னதுன்னா, தயவு செஞ்சு பொய்யை உண்மையாக நம்பிட்டு இருக்காதீங்க. ஸோ சில இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குங்க, ஸ்கூலில் ஹொசூரில் சில பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குங்க, எஜுகேஷன் சொல்லி தராங்களோ இல்லையோ, ஆனால் என்னது பூஜை பண்ணுறது எப்படி, பரிகாரங்கள் பண்ணுறது எப்படி, இதெல்லாம் உட்காந்து சொல்லி தந்துட்டு இருப்பாங்க. எந்த ஸ்கூலில் சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும், நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. ஸ்கூல் மட்டும் சொல்லிக் கொடுங்க, மித்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் நீங்கள் சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை. பூஜை பண்ணுறது எப்படி, சாமி கும்பிட்றது எப்படி, இதெல்லாம் உட்காந்து சொல்லி தந்துட்டு இதெல்லாம் தேவையா அவங்களுக்கெல்லாம் நான் கேட்குறேன் உண்மையாகவே ஸ்கூல்ஸில். அதுதான் அது என்னென்னா மதம் வைராக்கியம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கங்க. என்னென்னா தன்னோட மதம், ஏன்னா சின்ன வயசுலலாம் நம்ம என்னது மனுஷனாக பிறந்தா இப்படியெல்லாம் நம்ம பேச மாட்டோம், என்னது மிருகமாக பிறந்திருக்கும். 5 அறிவு இருக்கிற நாய்க்கு கூட நம்மளை நிறத்தை வச்சு பழகாது, என்னதுன்னா கலரை வச்சு பழகாது, அதுக்கப்புறம் என்னது நம்ம கேஸ்ட்டை வச்சு நம்ம ரிலீஜனை வச்சு பழகாது. ஆனால் 6 அறிவு இருக்க மனுஷனுக்கு எங்கே போச்சுன்னு தெரியலைங்க. மனுஷன் எப்படி பழகிறது தெரியுமா? நீ மேல் ஜாதி, நான் கீழ் ஜாதி, நீ அந்த கேஸ்ட்டு, நீ லோ கேஸ்ட்டு, நான் ஹை கேஸ்ட்டு, இவன் அந்த ரிலீஜன்காரன், நான் இவன் கீழ் ஜாதிக்காரன் அப்படின்னு பழகிறது. என்னங்க இது? ஆனால் நானும் கேட்டால் ரொம்ப பக்தியாக இருக்கேன், அங்கே பண்ணுறேன், இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. தயவு செஞ்சு உலகத்தில் நம்ம பிறந்த எல்லா மனுஷங்களுக்கும் ஒரே டிஎன்ஏ தாங்க, ஒரே ரத்தம் தாங்க எல்லாருக்குள்ளேயும் ஓடிட்டுருக்குது. என்னதுன்னா ஹியூமனிட்டி, மனிதநேயம் அப்படின்னு ஒரு ஹியூமனிட்டிங்க. சக மனிதனை இந்த ஹியூமனிட்டி ஒரு மனிதநேயத்தோடு பாருங்கள். மதத்தை வச்சு பழகிறது இப்போயும் என்னதுன்னா, ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க என்னது கிரிக்கெட்டில் சாதனை பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. என்னதுன்னா 2022 என்னென்னா மதம். பார்த்தீங்களா, எதுக்கு எடுத்தாலும் மதத்தினால ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம. பட் இப்போது உங்களுக்கே தெரியும், இந்த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ ஜெமிமா ரோட்ரிக்ஸ் சாதனை படைச்சிருக்காங்க. ஸோ என்னதுன்னா
பொய்யுக்கும் மெய்யுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சுட்டு நம்ம வாழுவோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி கண்ட ஆப்ஸ் எல்லாமே நம்ம ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணாமல் இது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை தெரிஞ்சுப்போம். ஸோ அதுதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டென்ட்டை நான் முடிக்கிறேன். ஸோ தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.